கமல் சார் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சைமா அவார்டு ஃபங்க்ஷனில் ரஜினி சார் கூட நீங்கள் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறீங்களா, இந்த படத்தை நீங்கள் தயாரிக்க போகிறீங்களான்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் கமல் சார் வந்து இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுற ஐடியாவில் இப்போ இல்லை எப்போவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் கமல் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆமாம், நாங்கள் 2 பேரும் படம் பண்ண போகிறோம், அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் இணைய போகிற இந்த படத்தை நானே வந்து தயாரிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து சம்பவம் பண்ணுமா சம்பவம் பண்ணாதா, தரமான ஒரு சம்பவமா இல்லை மாசான ஒரு சம்பவமான மக்களே முடிவு பண்ணட்டும். ஆனால் நான் இப்போதைக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணுவோம் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். படத்தை ரெடி பண்ணிட்டு மக்கள்கிட்ட நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு மக்கள் பெருசாக பேசட்டும், அது வரைக்கும் படத்தோட வேலைகளில் நாங்கள் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு வந்து கமல் சார் வந்து உறுதியாக சொல்லியிருக்காரு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா கமல் சாரும் ரஜினி சாரும் இணைந்து படம் பண்ண போகிறது உறுதியான ஒரு விஷயம், உண்மையான ஒரு விஷயம். ஆக்சுவலாக கடந்த சில நாட்களாகவே கமல் சாரும் ரஜினி சாரும் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு நியூஸுகள் எங்கே பார்த்தாலும் வைரல் ஆணுச்சு. யாரை பார்த்தாலும் வந்து இந்த நியூஸை பற்றி தான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு நான் என்ன யோசிச்சேன்னா, எப்படி பாசிபிள்? ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்கை முடித்த கையோடு வந்து ரஜினி சார் வந்து ஒரு 30 நாள் 20 நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு கமல் சார் இப்போ தான் வந்து எம்பியாக வந்து செலக்ட் ஆகி அரசியலில் வந்து மிக தீவிரமாக கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் கமல் சாருக்காண்டி ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டண்ட் டைரக்டர் வந்து அன்பறிவு மாஸ்டர். ஸோ இவங்களோட டைரக்ஷனில் கமல் சார் வந்து நடிக்க போகிறாங்க. ஆல்ரெடி வந்து அன்பறிவு மாஸ்டர் வந்து கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ படத்தோட லொக்கேஷனும் வந்து லாக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ படத்தை தயாரிக்க வேலையில் வந்து கமல் சார் வந்து தீவிரமாக ஒரு சைடு வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மத்தியில் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் எப்படி இணைவாங்க? அது எப்படி பாசிபிள்? இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை லோகேஷ் கனகராஜ் எப்படி செம்மையாக திட்டமிட்டு சாதித்து காட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தாங்க. நான் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் கமல் சார் வந்து சைமா அவார்டு ஃபங்க்ஷனில் இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக நடிக்கிறோம், 46 வருஷம் கழித்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறோம் அப்படின்னு கமல் சார் சொல்கிறப்ப வா செம இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து கமல் சாரும் ரஜினி சாரும் இணைய போகிற இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 500 கோடி 700 கோடி கண்டிப்பாக வந்து 1000 கோடி அடிக்கிற முதல் தமிழ் படமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒரு சில யூடியூப் வீடியோ பார்த்தேன், எனக்கே வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட, அதாவது கமல் சார் ரஜினி சார் படத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் இன்னும் முடிவு பண்ணல. பட் ஆனால் அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விவரமும் இப்போ வரைக்கும் ஃபைனல் பண்ணப்படவே இல்லை. அதுவும் இல்லாமல் ரஜினி சார் கமல் சார் இணைய போகிற இந்த படத்தோட ஒன்லைன் மட்டும்தான் லோகேஷ் கனகராஜ்கிட்ட இருக்குது. இந்த ஒன்லைனை இவர் இன்னும் டெவலப் பண்ணவே இல்லை. ஐ திங்க் வந்து இனிமேட்டு தான் வந்து டெவலப் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெவலப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாண்ட் ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருவாப்புல. அதுக்கப்புறம் வந்து கமல் சார்ட்டையும் ரஜினி சார்ட்டையும் லோகேஷ் கனகராஜ் வந்து இவர் டெவலப் பண்ண கதையை வந்து வித் திரைக்கதையோட கொடுக்க தான் போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் படித்து பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க இவங்க 2 பேர் படத்தோட ஷூட்டிங் எப்பன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் படத்தோட பட்ஜெட் தெரியும், படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க முழு விவரம் அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து எல்சியூவில் இருக்க போகுது, கண்டிப்பாக வந்து எல்சியூவில் ரஜினி சாரை இழுக்கிறதுக்காண்டி தான் கமல் சார் கூட ரஜினி சார் வந்து இணைந்திருக்காரு, ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜ் அப்படி தான் வந்து திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பேசுகிறாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தியா கூலி படம் பெருசாக போகவே இல்லை, கமல் சாரோட தயவால் தான் ரஜினி சார் வந்து 1000 கோடி அடிக்கிற தமிழ் படத்தில் நடிக்க போகிறாரு. ஏன்னா கமல் சார் ஆல்ரெடி வந்து 1000 கோடி அடித்த வசூல் பண்ண கல்கி படத்தில் நடிச்சிட்டாப்புல. ஆனால் ரஜினி சாருக்கு 1000 கோடி கலெக்ட் பண்ண
ஒரு தமிழ் படம் ஒரு இந்திய படம் இல்லவே இல்லை. இந்த குறையை தீர்க்கிறதுக்காண்டி தான் ரஜினி சார் இப்போ கமல் சார் கூட கூட்டணி அமைச்சிருக்காரு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக கல்கி படத்தில் கமல் சாரோட லுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆண்டவர் தரமான ஒரு சம்பவம்னு நான் சொல்லுவேன். ஆனால் கல்கி படம் பிரபாஸ் படம், கமல் சார் படம் கிடையாது. ஓகே, கமல் சாரும் ரஜினி சாரும் இணைந்து நடிக்க போகிற இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 46 வருஷம் கழித்து 2 பேரும் இணைய போகிற இந்த தரமான ஒரு தருணத்தில் இந்த படம் எப்படி இருந்தாலும் சரி, பிலோ ஆவரேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஓகே ரகம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது தமிழ் சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு மூமெண்ட்டுங்க. நான்லாம் சின்ன பிள்ளையில் ரஜினி சார் கமல் சார் இணைந்து நடித்த படங்களை நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு உண்மையிலே இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்தா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா ஒரு சைடு ஸ்டைலில் ரஜினி சார் பிரித்து மேய்ஞ்சிருப்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கமல் சார் நடிப்பில் பிரித்து மேய்ஞ்சிருப்பார், ரஜினி சார் நடிப்புலையும் சரி ஸ்டைலிலும் சரி பிரித்து மேய்ஞ்சிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து நடித்தா எப்படி இருக்கும், வேறு மாதிரி ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் இவங்க நடித்த பழைய படத்தெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, அபூர்வ ராகங்கள், இது சொல்லிக்கிட்டே போகலாங்க. எனக்கு சடனாக இந்த 2 படம் தான் ஞாபகத்தில் வந்துச்சு. ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அதுவும் இப்போ தான் கமல் சார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு சில பேர்லாம் இப்படி பொய்யான ஒரு தகவலை பரப்புறதுனால தான் இங்கே நிறைய மக்கள் இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்குமோ, பட்ஜெட்டே 500 கோடிப்பா அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் இந்த படம் கண்டிப்பாக எல்சியூவில் தான் வரப்போகுது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படி தான் படத்தோட கதையை டிசைன் பண்ணியிருக்காருன்னு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப மக்கள் கண்டிப்பாக ரஜினி சார் கமல் சார் இணைய போகிற இந்த படத்தை பற்றி ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருப்பாங்க. இது நிதர்சனமான ஒரு உண்மை. யாரையும் இங்கே குத்தம் சொல்ல முடியாது. பட் ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ரஜினி சார் கமல் சார் இணைய போகிற இந்த படம் முழுக்க எல்சியூவில் வரப்போகிறதே கிடையாதுங்க. ஓகேங்களா? இது தனி ட்ராக்கு, இது தனி ஜானர். பட் ஆனால் ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் அடுத்ததாக வரப்போகிற இந்த படமும் ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா ஆக்ஷன் மூவி தான். பட் ஆனால் ரஜினி சார் கமல் சார் இணைய போகிற இந்த படத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு காஸ்டிங்கே இருக்குங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டை லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி பேசிட்டாப்பில் டேட்டும் லாக் பண்ணிட்டாருங்க. ஆனால் இந்த படத்தை கமல் சார் மட்டும் தயாரிக்க போகிறது கிடையாது, கூட இன்னொரு பெரிய கம்பெனியும் தயாரிக்க போகிறாங்க. அதாவது பட நிறுவனம். அந்த நிறுவனத்தோட பேர் இப்போ வரைக்கும் நான் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிறேன். ஏன்னா பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரஜினி சார் கமல் சார் இணைய போகிற இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக அனிருத் தான். ஏன்னா லோகேஷ் கனகராஜே தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், ஏஏ இல்லாமல் கூட நான் படம் பண்ணுவேன், அனிருத் இல்லாமல் நான் பண்ணவே மாட்டேன்னு. அதனால கன்ஃபார்ம் என்னால் சொல்ல முடியும், அனிருத் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். கண்டிப்பாக ஒரு மெர்சலான ஒரு சம்பவம் கண்டிப்பாக உருவாக போகுதுங்க. உருவாகிட்டு இருக்குங்க. ஸோ சம்பவம் லோடிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன் நினைக்கிறேன். அதே சமயம் ரஜினி சார் இந்த படத்தில் ஹீரோவா இல்லை கமல் சார் இந்த படத்தில் ஹீரோவான்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரஜினி சாருக்கும் சரி கமல் சாருக்கும் சரி முக்கியத்துவம் உள்ள ஒரு கேரக்டரை தான் டிசைன் பண்ணியிருப்பார். அதன்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெர்சலான ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் ட்ராமா மூவியை நாம் லோகேஷ் கனகராஜிட்டேருந்து இந்த தடவையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த தடவை எல்லா அளவுக்கு கூட மிஸ் ஆகாதுங்க. ஏன்னா கேஎஸ் ரவிக்குமாரால் முடியாத
கே பாலச்சந்தர் ஆல்ரெடி வந்து ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு படம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பீக்கில் இருக்கிறப்ப கே.எஸ். ரவிக்குமார் வந்து எத்தனையோ தடவை வந்து ட்ரை பண்ணாங்க ரஜினி சாரை கமல் சாரை ஒரே படத்தில் ஒன்றா நடிக்க வைக்கணும்னு. ஆனால் முயற்சி வீணாக போச்சு. சமீபத்தில் கூட சங்கர் சார் வந்து எவ்வளோ தடவை ட்ரை பண்ணாங்க ரஜினி சாரையும் கமல் சாரையும் ஒன்றா நடிக்க வைக்கிறதுக்கு. பட் ஆனால் வந்து முயற்சி வீணாக போச்சு. ஆனால் எந்த ஒரு டைரக்டராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அசால்ட்டாக செஞ்சு விட்டு போகிறாருன்னா, அப்போ ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் லோகேஷ் கனகராஜோட ஒர்க்கு மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும். அதே நம்பிக்கை தான் எனக்கும் இருக்குங்க. ஓகேங்களா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.